இந்த மூவி பேரு எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ். இந்த படம் வந்து உண்மையா நடந்த கதையை தழுவி எடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை ஒரு போட்ல இருந்து ஒரு தீவுக்கு கூட்டு போவாங்க. இந்த ஜெயிலே ஒரு தீவுல தான் இருக்கும். இந்த தீவை சுத்தி பெரிய கடல் இருக்கும். இந்த ஜெயிலை பத்தி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜெயில இருந்து இதுவரை எந்த கையும் தப்பிச்சது இல்லை, அப்படி தப்பிக்கிறதா இருந்தாலும் அவன் பணமா தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவனோட செல்லு கூட்டு போவாங்க. செல்லுல அடைச்சிட்டு அந்த போலீஸ் மேன் வெல்கம் டு அல்கட்ராஸ் அப்படின்னு அந்த ஹீரோட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே அவன் என்ன பண்ணுவானா, சாப்பிட கூட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு தடியை அவனை பயங்கரமா ஒம்பளுத்துக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரியவர் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருப்பாரு. அவரு இன்னொரு நூடுல்ஸ் எடுத்து கீழே போட்டுட்டே இருப்பாரு. ஹீரோ குனிஞ்சு ஏன் அப்படி பண்றாருன்னு பார்த்தா, அவர் வளர்க்குற எலிக்கும் நூடுல்ஸ் ஃபீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் செல்லுல படுத்துக்கிற ஹீரோவோ ஒரு போலீஸ்காரன் வந்து வார்டன் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். வார்டன் வந்து ஹீரோட்ட உன்னோட கேஸ் ஹிஸ்டரிலாம் நான் படிச்சு பார்த்தேன், நீ எந்த ஜெயிலா இருந்தாலும் தப்பிச்சிருவ, உனக்கு ஐக்கியூ அதிகம் அப்படின்னு சொல்லி நகை வெட்டிக்கிட்டே அந்த ஹீரோட்ட அந்த ஜெயிலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த ஜெயில் எவ்வளவு கொடுமையானதுங்கிறத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பும்போது டேபிள்ல 2 நெயில் கட்டர் இருக்கும். ஆனா ஒரு நெயில் கட்டரை அவருக்கே தெரியாம எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த நெயில் கட்டரை அவனோட பைபிள்குள்ள வச்சிருவான். அதுக்கப்புறம் குளிக்கும் போது அந்த தடியை திருப்பி வந்து அவனை வம்புழுப்பான். அந்த இடத்துல வச்சு ஹீரோ அந்த தடியை மொத்தம் மொத்திடுவான். நெக்ஸ்ட் டே அவுட்டோர்ல ஒரு பெயிண்டரை பார்ப்பான். அந்த பெயிண்டரை பார்த்து என்ன வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தடியை திருப்பி இவனை பின்னாடி வந்து குத்த வருவான். அவங்க 2 பேருக்கும் சம சண்டை ஆயிரும். அப்புறம் போலீஸ்காரங்க 2 பேரையும் தடுத்துருவாங்க. தடுத்து 2 பேரையுமே இழுத்துட்டு போயிருவாங்க. 2 பேருமே டார்க் செல்ல அடைக்க போவாங்க. அடைக்க போறதுக்கு முன்னாடி நான் வெளியில வந்தா அவனை கொண்டு வேண்டாம் அப்படின்னு அந்த தடி அந்த ஹீரோவை பார்த்து சொல்லுவான். டார்க் செல்னா அடங்காத கைதிகளை அந்த இடத்துல ஒரு நாள் ஃபுல்லா போட்டு அடைச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஹீரோவையும் டார்க் செல்ல அடைச்சிட்டு அவன் மேல தண்ணியை ஃபோர்ஸா அடிச்சு அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ உன்னோட செல்லுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செல்லுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. செல்லுல படுத்திருக்கும் போது அவன் ரூமுக்கு ஒரு எலி வரும். அந்த எலியோட முதுகுல ஒரு பேப்பர்ல ஒரு டெக்ஸ்ட் எழுதி இருக்கும். இவனும் அந்த டெக்ஸ்ட் எடுத்து படிச்சு பார்ப்பான். அதுல வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு அந்த எலி மூலியமா. நெக்ஸ்ட் டே அவனோட செல்லுக்கு புதுசா ஒரு கைதி வந்திருப்பான். இவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிளே கிரவுண்டுக்கு போவாங்க. பிளே கிரவுண்ட்ல இந்த புதுசா அந்த கைதியை ஹீரோ அந்த தாத்தாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. இவங்க பிளே கிரவுண்ட்ல இருக்க கேப்ல வார்டன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவான். அவன் நெயில் கட்டர் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள போய் விழுந்துரும். அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த ரூம்ல இருக்க கைதி நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சு வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான் வார்டன்.